மறுமையின் கொடூரத்தை இறைவன் ஏராளமான உபதேசங்களின் மூலமாக மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அப்படிப்பட்ட உச்சகட்ட வேதனைகள் நிறைந்த மறுமையில், சூரியன் தலைக்கு மேல் மிக மிக நெருக்கமாக இருக்கின்ற மறுமையில், மனிதர்கள் மிகுந்த அவதிப்பட்டு சிரமப்படுகின்ற வேளையில் இறைவன் தனது அருளை குறிப்பிட்ட சாரார்கள் மீது பொழிகின்றான். அர்ஷின் நிழலுக்கு சொந்தக்காரரான அந்த 7வது சாரர் தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர். தனிமையில் நம்முடைய பாவங்களை நினைத்து, கடந்த கால வாழ்க்கையை நினைத்து, அனுதினமும் ரகசியமாக பகிரங்கமாக செய்கின்ற வெட்கக்கேடான காரியங்கள் குறித்தும் வருந்துபவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற பேரருளை நினைத்து நாம் என்றைக்காவது கண்ணீர் சிந்துகின்றோமா? நன்கு யோசித்து பாருங்கள். தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் சிந்துவதற்கு யாருடைய உதவியாவது தேவைப்படுமா? தனிமையில் இருந்து எந்த தருணத்தில் வேண்டுமானாலும், எந்த சூழலில் வேண்டுமானாலும், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹுவை நினைத்து பாவங்களை எண்ணி வருந்தி கண்ணீர் சிந்தும் போது இறைவன் மகத்தான பாக்கியமான தனது அர்ஷுக்கு கீழே நிழல் கொடுத்து நாம் சிந்திய கண்ணீரை கண்ணியப்படுத்துகின்றான்.